அகாலி ஸ்பிளிட் பார் வந்து 10 பாருக்குள்ள அவுட் ஆனா இல்ல மாட்டேன். நான் பவுலர் சாரி எனக்கு தெரியும். உருமுவேங்க ஒருமான் முட்டி தோத்து நடி முசுர கூட தரையோசிக்க மாட்டேன் நடி. மீன் மாட்டலையா மாமா என்ன பிடிச்சிட்டா? உனக்கு மட்டும் ஊன் சொல்லியிருந்தாங்கன்னா நீ மீனையா பிடிச்சிருப்ப. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஆளைய காணும். மச்சான் வரண்டா டேய். மச்சான் வரண்டா. நான் ரெடி. இங்க ஆரம்பிக்கிற மட்டும் இல்ல, இங்கதான் முடிக்கிறோம். என்ன பெட்டு துண்டு எவ்வளோ? அப்ப தோட்டா ஓட்ட பைக்க ஓரங்க கட்டி சாவி என் கையில குத்துட்டு சங்கூதிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். மொத்தமா தில்லு இருக்கிற மட்டும் என் பக்கம். வணக்கம் தல. வணக்கம். என்ன சாரிங்க சினிமா ஷூட்டிங்கா? அந்த வேலை ஒரு ஆஃபர், சும்மா நாமளும் கலந்துக்கலாம் தான். சாரி சார், இது சினிமா ஷூட்டிங் இல்ல, நிஜமாலுமே ரேஸ். ஜஸ்ட் மிஸ் ஆனா கூட மொத்தமா டஸ்ட் தான். நீ வீலு தனியா டியூப் தனியா எடுவா பாரு, யோசிச்சுக்க. யோசனை மட்டும் கொஞ்சம் ஓரமாவா, தம் இருக்கிற மட்டும் பக்கத்துல இல்லை. நேரம் பாக்குற காத்து மாதிரி வந்தவன் கடைசியில கபால் நீ பிரேக் அடிச்சான்னு பாக்குறியா? எல்லாரும் ஜெயிச்சாத்துல நீ மட்டும் விளையாட்டுன்னு பார்க்காம வீரமா கோடாவில் இருங்கல்ல, அது பிடிச்சிருக்கு. ஓர மணியில ஒத்து விடுறவனை விட என் எதிரில நின்று தில்லா இருக்கிறவன எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஜெயிக்க போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்ப இந்த விளையாட்டு ஜெயிச்சுக்கு கமல் தான் ஒரு ஆடா இல்ல நாயான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறான். இவன் எப்போதுமே டாக்டருங்க கூட தான் இருப்பான். இவங்க எங்க போறாங்களோ இவனும் கூடவே போவான். மத்த டாக்ஸ் கிட்ட கூட விளையாட போக மாட்டான். நைட்டு கூட ஆடோட ஷெட்ல தான் படுத்து தூங்குவான். இவங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாவலன் அப்படின்னு கூட நம்ம ஈஸியா சொல்லலாம். வேலை புண்டைய பாருங்கடா. என்னது உலகத்துல இந்த 3 மிருகத்துக்கிட்ட மட்டும் மோதவே கூடாதாம். அத பத்தி நாளைக்கு வீடியோல பாக்கலாம். இன்னைக்கு இவரை பத்தி பாப்போம். இவர் திருத்தன்னமலிக்கிறத பார்த்தா தீவிரவாதியா இருப்பாரு போல. அன்னைக்குமா இவரு கன்னிவெடி எங்க வைக்கலான்னு பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். இவரு என்ன பண்ண போறாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்தியன் பிளாக் பிடிக்கும்னா லைக் பண்ணிருங்க. அம்மா அப்பா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அபிபாஸ் பாமா மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இவரு கன்னிவெடி வைப்பாருன்னு பார்த்தா தலகண்ணி மாதிரி ஒரு உலகத்தை எடுத்து தன்னோட வாயில வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அந்த தலகண்ணி மாதிரி உலகத்தோட பேரு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சாங்கா பாருக்கு ஒரு பாத்தாங்க கூட கொடுக்க முடியாது புண்டா. சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க புண்டா? நானும் அவங்க ஒப்பு விட்டு சொத்தா எழுதி கேட்டேன். புண்டா ஒரு பாத்தா ஒரு வழி தானே, அதுவும் கொடுக்க முடியாது. என்ன மயிர் குட்டாளி புண்டா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். பால் வண்டியில் அடிபட்டவனுக்கு அன்னைக்கே பால். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. எனக்கு அதிகமா நீங்க குளிநறிய பாத்தீங்கன்னா உடனே குளிநறின்னு கத்துங்க. போடான்னு தெரியல நீங்க.
இங்க பாருடா டேய், இங்க பாருடா, சொல்றத கேளுடா, என்ன ஃபோக்கஸ் பண்ற? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேனா எதிரில இருக்கிற என் அத்தையோட உரல்ல உலக்கைய போட்டு இடிச்சிருப்பேன். என் மாமாவுக்கு நல்லா ரவுண்டா தொங்குறதுதான் பிடிக்கும். இப்ப கூட ஒரு ஆப்பிள கையில வச்சு கசக்கிக்கிட்டு இருக்காரு. ஜாகிரத, நீ தள்ளியே இரு, இல்லன்னா நார்த்தங்காவா கூட பேசிஞ்சிடுவாரு. அவர் கையில எது கிடைச்சாலும் பேசிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. பார்த்தேன், பழகுனேன், 2 நாள்ல கட்டிக்கிறியான்னு கேட்டா. அவ்வளவுதான். அவளை கட்டிக்கிட்டதுல இருந்து அவளோட வேலைக்கு என்னடா ஸ்கெட்சா கொப்பா வந்துக்கு ஆண்டனி நினைச்சு என்ன தன் இதழியும் சொல்றியாலே உன்னை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கவா. எப்பவுமே இந்த மாதிரி வருடங்கள் பாழாய் போகும்போது அந்த லக்கி பாஸ்கர் படம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிக்காம நடந்து போச்சு, அதுக்காக என்ன கோச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. என் வாழ்க்கையில ஒரு 29 வருஷம் எனக்கு பிடிக்காம நடந்து போச்சு, மேலும் 1 வருஷம் தானே போயிட்டு போகுது. டண்டா நடர்னா தனக்கு என்ன கடர்னா குருவியோட பாட்டு குஞ்ச புடிச்சி ஆட்டு டண்டா நடர்னா. I'm leaving, mom. லீவா? ஆபீஸ் இருக்குன்னு சொன்னியடா? உன் இங்கிலீஷ் நாலேஜ்ல தீய வச்சு கொளுத்த. இதுல உனக்கு பேரு வேற சனா. Как можно здесь жить? Как можно здесь жить? Как вы живете? Никак не